இனிமே இடைத்தேர்தல் வந்தா பதவியில இருக்கிற யாரும் பிரச்சாரத்துக்கு போக கூடாது. மந்திரி, முதல் மந்திரி, பிரதம மந்திரின்னு எந்த பதவியில இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது பதவியில இருக்கிறவங்க தன்னோட கட்சி வேட்பாளருக்காக இடைத்தேர்தல பிரச்சாரம் பண்ண போறது ஒருதலை பட்சமானது. அதையும் மீறி போகணும்னு நினைச்சா தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் போகணும். வெத்தி அடினா என்னன்னு கேட்டியே, இதான்டா. 3வது சட்டம் 100% ஓட்டுப்பதிவு. ஓட்டுரிமை இருக்கிற யாரும் இனிமே ஓட்டு போடாம இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. சார், இந்த சட்டத்தால என்ன பிரயோஜனம்? புரியல. இனிமே எந்த கழிச்சடையும் கள்ள ஓட்டு போட முடியாது. அதத்தான் அவர் சொல்றாரு. ஜனங்க இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா சார்? கொடுத்துதான் ஆகணும். அரசியல்வாதியை தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யணும்னு மக்கள் நினைக்கிற மாதிரி மக்களும் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யணும். தேர்தல்ல ஓட்டு போடாதவங்களுக்கு இபி கனெக்ஷன், கேஸ் கனெக்ஷன், ரேஷன் கார்டுன்னு அரசாங்கம் கொடுக்கிற அத்தனை சலுகைகளும் உடனே ரத்து பண்ணணும். 4வது சட்டம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தேச விரோதம்னு கிரிமினல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட யாரும் இனிமே தேர்தல நிக்க கூடாது. அப்பதான் அரசியல்ங்கிற கோபுரத்தை எச்சில் இளைஞ அசிங்கப்படுத்தாம இருக்கும். பண்ணாத